ஸ்ரீகுருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். சாதுர்மாஸ்ய விரதம் என்கிற ஒரு முக்கியமான விரதத்தை விரிவாக பார்த்துன்னு வரும். இந்த சாதுர்மாஸ்ய விரதம் என்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் காண்பித்து அதற்கான காரணங்களை விரிவாக காண்பிக்கிறது. அதில் சில உணவு கட்டுப்பாடுகளை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விரதம்தான் இந்த சாதுர்மாஸ்ய விரதம் என்கிற விரதம். நாம் தினமுமே சாப்பிடக்கூடியதான உணவில் 6 ரசங்கள் 6 ருச்சிகள் சேர்ந்து இருக்கணும். அப்படிதான் நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தார்கள். அதில் இனிப்பு அப்படின்னு ஒரு ருச்சி இருக்குது, திதிப்பு. அந்த திதிப்பை பற்றி நாம் பார்த்துன்னு வரும்பொழுது தான் கல்யாணங்களுக்கு போனால் சந்தனம் சர்க்கரை கொடுப்பதை வழக்கமாக வைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா சந்தனம் என்பது வாசனை பொருள். நல்ல வாசனையை நாம் நுகரணும். ஒரு நல்ல காரியங்களுக்கு போகிற போது, தெய்வத்தினுடைய சந்நிதிக்கு போகிற போது நல்ல வாசனை ஆகையினால தான் வாசனையான புஷ்பங்களெல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். வாசனை உள்ள வஸ்துக்களை நாம் அங்கே வச்சுக்கிறோம். ஜவ்வாது இது போன்றதான வாசனை வஸ்துக்களை வச்சுக்கிறது, சந்தனம் சேர்ப்பது, இதெல்லாம் வைத்து கொள்வதற்கான காரணம் வாசனை தான் நம் மன ஓட்டத்தை சீர் பண்ணுறது. எதிர்மறையான எண்ணங்களை போக்கி நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடியது வாசனை. இதை நமக்கு மகாபெரியவா தான் காண்பிச்சிருக்க. ஒரு சமயம் மகாபெரியவா சிவாஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற போது ஒரு பக்கத்தில் ஒரு 2-3 சிப்பந்திகள் மாத்திரம் இருந்தால் அப்போது அங்கே ஒருவர் வரார். அவர் ஏதோ வடக்கிருந்து வரார், தமிழ் தெரிந்தவர் தான். அவர் கை நிறைய 2 கட்டு ஊதுபத்தி வாங்கின்னு வந்திருக்கார். அப்படி வாங்கின்னு வந்து தள்ளி நிற்கிறார் பெரியவா. மகாபெரியவாவை பார்த்துட்டும் மகாபெரியவா பார்த்ததும் பக்கத்தில் உள்ள சிப்பந்திக்கிட்ட அவன் கையில் ஏதோ வச்சுன்னு இருக்கான், வாங்கிட்டு வா அப்படின்னார். உடனே போனதும் அவர் கொடுத்தார், அப்படியே வாங்கிட்டு வந்தார். பெரியவா அதை அப்படியே ஏற்றுன்னார். 2 கட்டு ஊதுபத்தி அப்படியே ஏற்றுன்னார். அது திறந்த வெளியான இடம். அது அந்த கட்டு ஊதுபத்தியும் கையில் வச்சுன்னு தீப்பெட்டியால் அப்படி ஏற்ற முயற்சி பண்ணால் காற்றுல அணைஞ்சுட்டே இருக்கு. ஏற்றுன்னார் பெரியவா. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே அங்கே கொண்டு போய் ஒரு மறைவுக்கு கொண்டு போய் அப்படி கஷ்டப்பட்டு அந்த ஒரு கட்டு ஊதுபத்தியும் ஏற்றின்னு வந்து அப்படியே பெரியவாள்கிட்ட கொண்டு வந்ததும் அப்படியே கீழே மண்ணில் சொருகி வச்சார். அந்த கட்டு ஊதுபத்தியும் ஏற்றி வச்சதும் அவர் பக்கத்தில் இருக்கிற சிப்பந்தி ஒரு மாதிரி பார்த்தார். அடாடா, கட்டு ஊதுபத்தியும் ஏற்றி வச்சாச்சேங்கிற மாதிரி பார்த்தார். மகாபெரிவாதை பார்த்துட்டு சொன்னார், அவனுக்கு மனசில் உள்ள துக்கத்துக்கு இந்த ஒரு கட்டு ஊதுபத்தியே பத்தாது அப்படின்னு மகாபெரிவா சொன்னார். சொல்லிட்டு அவன்கிட்ட போய் இப்போது தாயார் எங்கே இருக்கான்னு கேட்டுன்னு வா அப்படின்னார். சிப்பந்திக்கு ஒன்றுமே புரியல. வந்திருக்கிறவர் யாருன்னே தெரியல, புதுசாக இருக்குது. ஆனால் பெரியவா பல தடவை பார்த்த மாதிரி உன் தாயார் எங்கே இருக்கான்னு கேட்டுன்னு வான்னார். சிப்பந்தியும் நேராக போனார். இப்போ தாயார் எங்கே இருக்கான்னு கேட்குறா பெரியவா. தாயார் எங்கே இருப்பா? அங்கே தான் இருக்கா, பூர்வீகமான ஊரில் தான் இருக்கா அப்படின்னு சத்தம் போட்டார் அவர். உடனே அதையே வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார். அப்போதான் அந்த சிப்பந்திக்கு தெரிஞ்சது அவருக்கு ஏதோ மனக்கலக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது போல இருக்குது, குடும்பத்தில் ஏதோ சிக்கல் இருக்குது போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இப்படி ஒரு அரை மணி பெரியவா ஏதோ கேட்டு அனுப்புகிறா. அவர் அதற்கு பதில் சொல்கிறார். இனிமேது நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் பெரியவா தான் கத்தின்னு வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணார். பிறகு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்ததும் அவர் கிளம்பி போயிட்டார். இந்த ஒரு சம்பவம் நமக்கு எதை காமிக்கிறதுன்னா, மனசில் துக்கம் ஜாஸ்தியாக இருந்தால்
தூபம் தீபம் சுவாமிக்கு தூபம் தீபம் காண்பிக்கணும். மகாபெரிவாளை ஈஸ்வரனாக நினச்சிட்டு அவர் ஊதுபத்தி வாங்கின்னு வந்து அங்கே வச்சுருக்கார் பெரியவா சந்நிதியில். எதை குறிக்கிறதுன்னா, ஏன் ஊதுபத்தி வாங்கிட்டு வரணும்? சன்னியாசிக்கும் ஊதுபத்திக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு வர்ற வழக்கம் இல்லை, இது புஷ்பங்கள் இது போன்றதான வஸ்துக்களை வாங்கிட்டு வரல. ஆனால் ஊதுபத்தி வாங்கிட்டு வந்திருக்கார் அவர். இந்த ஒரு சம்பவம் எதை குறிக்கிறது அப்படின்னா, மனசில் துக்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சுவாமிக்கு தூபம் தீபம் காண்பிக்கணும். அப்படி ஷோடசோபச்சாரம்னு பூஜைகளில் 16 உபச்சாரம் இருக்குது. சதுஷ்டி உபச்சாராட்யா அப்படின்னு 64 உபச்சாரங்கள் இருக்குது. மொத்தம் 64 உபச்சாரங்கள் அல்லது 30 உபச்சாரங்கள் அல்லது 16 உபச்சாரங்கள் அல்லது பஞ்சோபச்சாரம்னு 5 உபச்சாரங்கள் இப்படி காண்பிக்கிறது. இது இந்த எல்லா உபச்சாரங்களிலுமே தூபம் தீபம் உண்டு. ஏன்னா தூபம் தீபம் காண்பித்தால் மனதில் உள்ள துக்கங்கள் போகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. தூபார்த்தம் தீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு போடப்படாது. கட்டாயம் தூபம் தீபம் காண்பிக்கணும். அந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா வாசனை நிறைந்தது தூபம். நல்ல வாசனையை நுகரணும். நுகர்ந்தால் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் ஏற்படும். அதற்கு தான் கல்யாணங்களுக்கு போனால் சந்தனம் காண்பிக்கிறார். சர்க்கரை கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, திதிப்பு தான் நம் மூளைக்கான ஃபியூயல். சரியான வார்த்தைகள் வரணும், மூளை சரியானபடி செயல்படணுமானால் திதிப்பு என்பதை நாம் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளணும். அது மிகவும் முக்கியம். மூளைக்கு தேவையான ஃபியூயல் 2 தான் கிடைக்கிறது. ஒன்று திதிப்பு, இன்னொன்று கொழுப்பு, அதாவது ஃபேட்டு. இதை 2யுமே தேவையான அளவு நாம் எடுத்துக்கொள்ளாவிடில் நமக்கு மூளை சரியானபடி செயல்படாது. ஞாபக மறதி அதிகமாக வரும். அது மாத்திரமில்லை, எதிர்மறையான பேச்சுகள் நிறைய வரும். இப்போ சுகர் வந்தவர்களை பார்த்தால் லோ சுகர்னு வந்த உடனே பேச தெரியாமல் எதையோ பேசுறது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிடி சர்க்கரையை வாயில் போட்டால் உடனே சரியாக போய்டுறது. ஏன்னா மூளைக்கு ஃபியூயல் இல்லை. அதற்கனால திதிப்பை சாப்பிட்ட உடனே ஒரு சாக்லேட்டை பிரித்து வாயில் போட்டுண்டா உடனே சரியாக போய்டுறது. லோ சுகர்னு இப்போ பார்க்குறோம். மயக்கம் போட்டு விழுந்தால் உடனே சாக்லேட்டையோ சர்க்கரையோ வாயில் போட்டால் உடனே சரியாக போய்டுறது பார்க்குறோம். ஏன்னா இனிப்பு தான் மூளைக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது. தசையை வளர்ப்பதற்கும் இனிப்பு என்பது அடிப்படை. 2வது கசப்பு. கசப்பு தான் நரம்புகளை வலுப்படுத்துறது உடலில். அது மாத்திரமில்லை, நம் உடலில் இன்சுலின் சுரப்பதற்கான முக்கியமான காரணம் கசப்பு. அதனால்தான் சுகர் வந்தவர்களுக்கெல்லாம் கசப்பு சாப்பிடணும் என்று சொல்வதை பார்க்கணும். காஃபி சாப்பிட்டா சர்க்கரை இல்லாமல் காஃபி சாப்பிடணும். ஃப்ரீ சுகர். சர்க்கரை இல்லாமல் காஃபி சாப்பிட்றது என்ன, கசப்புங்கிறது வேணும். அதுபோல் பாகற்காயை கட்டாயம் சேர்த்து கொள்ளணும். பாகற்காயில் கசப்பு அதிகமாக இருக்குது. அப்படி கசப்பு என்கிற ஒரு ருச்சி கட்டாயம் தினமுமே நம் உணவில் சேரணும். கசப்பு, பாகற்காய் இது போன்றதான காய்கறிகளை அடிக்கடி நாம் உணவில் சேர்த்து கொள்ளணும். கசப்பு தேவையான அளவு சேர்த்து கொண்டால் சுகர் ப்ராப்ளம் வராது. கார்ப்பு தான் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு அடிப்படையாக இருக்குது. காரம்னு சொல்கிறோம். எலும்புகளை வலுப்படுத்துறது, உடல் ஜீரண சக்தியை நமக்கு ஏற்படுத்துறது, குடலில் சுத்தத்தை ஏற்படுத்துறது கார்ப்பு. அடுத்ததாக புளிப்பு. 4வது ருச்சி புளிப்பு. புளிப்பு என்கிற உணவு தான் நமக்கு உடலில் தேவையான கொழுப்பை தருகிறது. கொழுப்புன்னா உடலில் உள்ள இரத்த குழாய்கள், இரத்த நாளங்களில் ஒரு வழவழப்பு தன்மையை ஏற்படுத்துறது தான் இந்த கொழுப்பு அப்படிங்கிறது. ரத்தம் விடாமல் நம்முடைய சிரசிலிருந்து ஆரம்பித்து பாதம் வரையிலும் ஓடிக்கொண்டே இருக்குது. ரத்தம் தடைபடக்கூடாது. அந்த இரத்தம் தடைபடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதற்கு அதற்கு ஒரு வழவழப்பு தேவைப்படுறது. அந்த வழவழப்பை கொடுப்பது தான் இந்த கொழுப்பு, ஃபேட்டு. துவர்ப்பு 5வது. துவர்ப்பு என்பது இரத்தத்தை சுத்தி செய்கிறது.
நம் உடலில் ஓடக்கூடியதான இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடியதான ஒரு ருச்சி துவர்ப்பு. அது மாத்திரமில்லை, நமக்கு நார் சத்து அதிகமாக தேவை உடலில். அதற்கு துவர்ப்பு என்கிற ருச்சி கட்டாயம் தேவைப்படுறது. நமக்கு மலக்குடல் சுத்தமாகணுமானால் துவர்ப்பு கட்டாயம் சேரணும். ஆகையினால தான் வாழையில் துவர்ப்பு அதிகமாக இருக்குது. வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழம் இதையெல்லாம் சாப்பிடுவதால் மலக்குடல் சுத்தமாகிறது. துவர்ப்புங்கிறது கட்டாயம் தேவை. அடுத்ததாக உவர்ப்பு, உப்புன்னு சொல்கிறோம். உப்பு தான் நமக்கு உடலில் தேவையான உமிழ்நீரை சுரக்கச் செய்கிறது. அது மாத்திரமில்லை, நமக்கு இரத்த ஓட்டத்தையும் நம் உடலில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய சில இந்திரியங்கள் இருக்குது. ஹிருதயம், கிட்னி, இதெல்லாம் 24 மணி நேரமும் செயல்படுறது. இந்த ஹிருதயம், இந்த கிட்னி இவைகளுக்கெல்லாம் உப்புங்கிறது கட்டாயம் தேவையான அளவு உப்பை நாம் எடுத்துக்கொள்ளணும். உமிழ்நீரை சுரப்பதற்கு இந்த உப்புங்கிறது நமக்கு துணை புரியுறது. இப்படி 6 ருச்சியும் நம்முடைய உணவில் கட்டாயம் தினமுமே சேரணும். அப்படி உணவுங்கிறது தான் நம் உடல் சரியான அளவு செயல்படுறதுக்கு இவைகள்லாம் காரணமாக இருக்குது. அப்படி இந்த 6 ருச்சியும் சேரும்படியாகவும் அதிலும் சில காய்கறிகளை, சில வஸ்துக்களை தவிர்க்கும்படியாகவும் அமைந்திருப்பது தான் இந்த சாதுர்மாஸ்ய விரதம்ங்கிறது. அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விரதம். மேற்கொண்டு அடுத்த பதிவில் பார்ப்போம்.